வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை இந்திய அரசியலமைப்பில் எந்த ஆர்டிக்கிள் எந்த பிரிவில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 21A உள்ளது. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி, அதாவது தனிமனித உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 21A அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து 21 கீழே ஒரு பிரிவாக 21A வந்து எப்போது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்படுகிறது அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் 86வது சட்டத்திருத்தத்தின்படி 2002 வந்து இந்த 21Aவை ஆட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த 21Aவை ஆட் பண்ணுறாங்கன்னா, provide free and compulsory education of all children in the age group of 6 to 14 years as a fundamental right அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து ஃப்ரீ அண்டு கம்பல்சரி, இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவது வந்து உரிமை. 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து இலவச கட்டாய கல்வியை அவங்களுக்கு நம்ம அளிக்கிறது வந்து கவர்மெண்ட், ஒவ்வொரு மாநில அரசும் அளிக்கணும். அது வந்து கட்டாயம். அது பெறுவதும் அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 86வது சட்டத்திட்டம் 2002 21Aன்னு சொல்லி தனியாக ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து சிறுவர்களும் வந்து பார்த்திங்கன்னா 14 வயது வரை இந்த அடிப்படை கல்வி பெறுவது கட்டாயம். அது கொடுப்பது ஒவ்வொரு மாநில அரசோட கடமை. அதற்காக மாநில அரசு ஒவ்வொன்றும் தனியாக சட்டம் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 86th அமெண்ட்மெண்ட் 21A மூலிமா வந்து கூறப்படுகின்றது. இந்த ஆர்டிக்கிள் 21 எதுக்கு கீழே எந்த பார்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட்ஸ் இருக்கும், அந்த 25 பார்ட்ஸ் இருக்குது. எந்த பார்ட்ஸ் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வரும். அந்த பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 12 to 35 சொல்லுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 14 to 18 பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19 to 22 வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. அதில் தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் 21 வந்து பார்த்திங்கன்னா வருது. அது கீழே தான் 21A வந்து 2002 86th அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்பட்டது. அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ், இந்த ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான இந்த வழக்கு கேஸ் பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக எந்த சட்டத்திற்கு புறம்பானது என்று வாதிடப்பட்டது அப்படின்னு கேட்டால், ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1950, அதாவது தடுப்பு காவல் சட்டம் 1950. இந்த ஏகே கோபாலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாரை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெறும்போதே அவங்க வந்து சிறையில் தான் இருப்பாங்க. சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1947 அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் அவரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கருதி அப்போது நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணி வந்து 1947 டிசம்பர்லேயே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. அவர் இந்திய கம்யூனிஸ்ட் லீடராக இருந்திருப்பார். அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போயிருப்பார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜெயிலே இருக்கும்போது 1950 ஜனவரி 26 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வரும்போது அப்போ தான் இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு பார்த்தா தடுப்பு காவல் சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பிரச்சனை வரும், இல்லை சட்டம் ஒழுங்கு இவங்களால் சீர்கிடும் அப்படிங்கிறதுனால அரசாங்கம் வந்து இவங்களை கைது செய்ய உள்ளே வைக்கலாம் அப்படின்னா. ஸோ இந்த ஏகே கோபாலன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில் கைது பண்ணிடுவாங்க திரும்ப. அதனால் இவர் எதிர்த்து என்ன பண்ணுவார்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுவார். எதுக்குன்னா, இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் புதுசாக வந்திருக்கு, இதில் இருக்கிற ஆர்டிக்கிள் 19 உட்பிரிவு 1 மற்றும் 21, அதாவது தனிமனித உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு, இந்த சட்டத்திற்கு எதிராக இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கிள் 22 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து கஸ்டடியில் இருக்கும்போது அவருக்கான ஒரு ரைட்ஸை நம்ம கொடுக்கணும். என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா cannot be denied தி ரைட் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட். அப்படி நீங்கள் கஸ்டடியில் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அட்வொகேட் அவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரைட்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இந்த வந்து தடுப்பு காவல் சட்டம் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து 6 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்கிற அரசியலமைப்பு ஒரு
பெஞ்ச் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னா 5 பேர் வந்து ஒரே ஒருமித்த தீர்ப்பாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தடுப்பு காவல் சட்டம் 1950 வந்து அரசால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதனால் வந்து இதில் எடுக்கும் நடவடிக்கைகள் எல்லாமே அரசியலமைப்பு சார்ந்ததாக இருக்குது. அதனால் இந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தடுப்பு காவல் சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஏகே கோபாலன் தரப்பு சார்பாக இந்த மதராஸ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லி அப்போ தீர்ப்பளிச்சிருப்பாங்க. மிக முக்கியமானது, பல முறை குரூப் 1 உள்ளிட்ட பல எக்ஸாமில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஷின். அடுத்த கேள்வி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950 ஜனவரி 26. அது அந்த நாளை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26, நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டால் 6. அதாவது 19 ஆர்டிக்கிள் 19 வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸை வந்து நமக்கு தருது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 19A வந்து பார்த்திங்கன்னா டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், சுதந்திரமாக பேச எழுத படிக்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19Bயில் பார்த்தா டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்டு வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திரமாக எங்கேனாலும் கூட்டம் கூடலாம் ஆயுதமின்றி அந்த மாதிரி சொல்லி. டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ், எந்த விதமான ஒரு கூட்டமைப்புகளும் ஏற்படுத்த நமக்கு சுதந்திரம் அளிக்கின்றது. டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் எங்கு வேணாலும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 19D வந்து நமக்கு அனுமதி அளிக்கிறது. 19E பொறுத்த வரைக்கும் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் எங்கு வேணாலும் குடியேறலாம், நம்ம தங்கிறதுக்கு எங்கே வேணாலும் நம்ம தங்கி குடியேறி இருக்கலாம் அப்படின்னு அனுமதி வழங்குது. நெக்ஸ்ட்டு 19G பொறுத்த வரைக்கும் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், இந்தியாவில் எங்கு வேணுமானாலும் எந்த விதமான தொழிலும் செய்யலாம் அப்படிங்கிற உரிமையை வந்து இந்த 19 ஆர்டிக்கிள் 19 வந்து 6 உரிமைகளை ரைட்ஸை வந்து நமக்கு வந்து தருகின்றது. கேள்வி, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு நெறிமுறை அல்லது அரசு வழிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பகுதிங்கும் போது 4வது பகுதியில் இருக்குது. இந்த டிபிஎஸ்பியை பற்றி டீல் பண்ணுற ஆர்டிகிள்ஸ்னு பார்த்தா 36 to 51, 36லேருந்து 51 வரை உள்ள ஆர்டிக்கிள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லுது. நெக்ஸ்ட் கொஷின், ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் ஆர்டிக்கிள் எதுனா ஆர்டிக்கிள் 17 தான். ஆர்டிக்கிள் 17 வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஆர்டிக்கிள் வந்து 12 to 35 பார்ட் 3ல் வரும். அதில் ஃபஸ்ட்டு 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதில் ஆர்டிக்கிள் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஷின், 1953 ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டால் 1953 இந்தியாவின் முதல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறதுனா ஆர்டிக்கிள் 340. ஆர்டிக்கிள் 340 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஆர்டிக்கிள் 340 அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள பேக்வேர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களோட அந்த தேவைகளை வந்து நம்ம வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் 1953 ஜனவரி 29 காக்கா காலேல்கர் கமிஷன் அப்படின்னு அமைக்கப்பட்டது. அந்த காக்கா காலேல்கர் தான் அந்த கமிஷனோட ஹெட்டாக இருந்தாங்க. பொதுவாக இது வந்து காலேல்கர் கமிஷன் என்று அழைக்கப்படும். அதற்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1979 ஜனதா கவர்மெண்ட் இருந்தப்போ அவங்க ரூலிங்கில் இந்த மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பிபி மண்டல் கமிஷன், பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படின்னு சொல்கிற அந்த பிபி மண்டல் அவரோட தலைமையில் செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் இந்தியாவில் 1979 ஜனதா கவர்மெண்ட் அப்போ அமைக்கப்பட்டது. அவங்களோட ரெக்கமெண்டேஷனை 1980 கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்தாங்க. அதில் அவங்க என்ன மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற
பேக்வேர்டு, அதாவது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸஸுக்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும். எதில் 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா, மத்திய அரசு வேலைவாய்ப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலைவாய்ப்புகளில் ஓபிசி சமூகத்திற்கு வந்து 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தப்ப பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜனதா கவர்மெண்ட் இருந்தாங்க, ப்ளஸ் வந்து மொரார்ஜி தேசாய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போது நடைமுறைப்படுத்துது, ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னு 1990 பிரைம் மினிஸ்டர் வந்து விபி சிங் இருந்தாங்க. ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டில் ரிவ்யூவுக்கு போய் அதை வந்து 1992 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன் சட்டப்பூர்வமானதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரிசர்வேஷன் எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் 27% ரிசர்வேஷன், ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்கிற பழங்குடியின மக்களுக்கு வந்து 7.5%, ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு சொல்கிற எஸ்சி சமூகத்திற்கு வந்து 15% இடஒதுக்கீடும் என 49.5% ரிசர்வேஷன் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்டிஏ கவர்மெண்ட் ரூலிங்க்கு வந்ததுக்கப்புறம் பொதுவாக வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்றது, ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படுகின்றதுனா எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா சோஷியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வேர்டு, சமூக ரீதியாக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோருக்கு தான் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, அதாவது இடஒதுக்கீடு அளிக்கப்படணும். ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எஜுகேஷ்னலி பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பொருளாதார ரீதியாக நலிவடைந்தோருக்குன்னு சொல்லி 10% இடஒதுக்கீடு வந்து ஃபார்வேர்டு காஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது வந்து சட்டத்திற்கு புறம்பானதுன்னு பல வழக்குகள் இந்தியா முழுவதும் தொடுக்கப்பட்டது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரிவ்யூ பண்ணி இது வந்து சட்டப்பூர்வமாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10% வந்து ஓகே பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ அதனால் இந்தியாவில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 59.5% இடஒதுக்கீடு வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ முதல் பேக்வேர்ட் கமிஷன் 1953 காக்கா காலேல்கர் கமிஷன், செகண்ட் பேக்வேர்ட் கமிஷன் 1979 பிபி மண்டல் கமிஷன்.